ஸோ நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆத்மா குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். நம்மளுடைய ஆத்மாவில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய சிந்தை, சித்தம், உணர்ச்சிகள். நம்மளுடைய சிந்தை, சித்தம், உணர்ச்சிகள். சிந்தை அப்படின்னா நமக்கு தெரியும். சிந்தைனா நம்மளுடைய யோசனைகள், நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா நம்மளுடைய ஆத்மாவில் இருக்குது. சித்தம் நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய வில், நம்ம எடுக்கிற முடிவுகள், இது எல்லாமே நம்மளுடைய ஆத்மாவில் தான் இருக்குது. அடுத்து உணர்ச்சிகள், இமோஷன்ஸ், நம்மளுடைய இமோஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஆத்மாவில் இருக்குது. ஸோ நம்மளோட சரீரத்தை ஒருத்தரோட கையை வச்சு தொட முடியும் இல்லையா, ஃபிசிக்கலாக. அதே மாதிரி நம்மளுடைய ஆத்மாவை தொட முடியுமா அப்படின்னு கேட்டால் தொட முடியும். எப்படி தொட முடியும்னா வார்த்தைகளை கொண்டு தொட முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருந்துகிட்டே ஒரு ஆள் ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கிற ஒரு ஆளை அளவிக்க முடியுமா அடிக்காமல் அப்படின்னா பண்ண முடியும். எப்படின்னா அவங்களுடைய வார்த்தைகளை கொண்டு இல்லையா. ஸோ நம்மளுடைய ஆத்மாவை வார்த்தைகளால் நம்மளுடைய ஆத்மாவை பாதிக்க முடியும். இந்த ஆத்மா தேவனுக்கு ஏதுவாக உருமாறுவதற்கு தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவில் விதைக்கப்படணும். ஹல்லேலூயா. ஸோ இதை குறித்து வரும் நாட்கள் இன்னும் அதிகமாக படிப்போம். ஆனால் நம்மளுடைய ஆத்மாவுக்கு தேவையான உணவு அப்படின்னா அது ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சாட்சி கேட்போம். வந்து இந்த வாரத்தில் எனக்கு நான் செய்கிற ப்ரௌனிக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்தது. அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு டின்னு வாங்குறதுக்கு ஏசப்பா ப்ரொவிஷன் பண்ணாரு. அதுக்காக ஏசப்பாக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா வந்து அந்த திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பாக்ஸ் வாங்கணும். என்னோட லிஸ்ட்டில் இருக்கும் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டேன். யார்கிட்டையும் எதுவுமே கேட்கவே இல்லை. நான் வீட்லேயும் எதுவுமே கேட்கல. எங்கள் அப்பா வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துன்னு வந்தார். எங்கள் அம்மா மறுநாள் காலையில் எழுச்சி காட்டுறாங்க, இங்கே மாதிரி உங்கள் அப்பா ஒரு பாக்ஸ் எடுத்து வந்துக்கிறாரு, இதில் நிறைய பொருள்லாம் இருக்குது, நிறைய பாக்ஸ். அதில் வந்து கிட்டத்தட்ட பாக்ஸுக்குள்ள 6 பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸுக்குள்ள இன்னும் ஒரு 6 பாக்ஸ் இருந்துச்சு. 12 பாக்ஸ் வந்து எனக்கு திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு ஏசப்பா கொடுத்தாரு. அதுக்காக நன்றி. இந்த ஊழியத்தில் நீங்கள் எங்கள் கூட பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கிச்சனில் சமைச்சிட்ருப்பாங்க, காய்கறி கட் பண்ணிகிட்ருப்பாங்க, அதில் நீங்கள் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுலேயும் பங்கேற்கலாம். அப்படி இல்லைன்னா பார்சல் பேக் பண்ணி சாப்பாடு கொடுக்கவோ அந்த மாதிரி பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து பங்கெடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் ரசம், உருளைக்கிழங்கு கூட்டு செஞ்சுருக்காங்க.